எல்லாருமே அட்வென்ச்சர் பண்ண வெளியில கிளம்பிட்டாங்க. யூரோகா சென்சை கூட வெளியே போயிருக்காரு. ஆனா இப்படி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம டீச்சர் ஒரு ஜோனின் எலிட் நிஞ்சா. இதுக்கெல்லாம் ஏமாறுவாருன்னு நினைக்கிறியா? கரெக்டா மண்டியில விழுந்துச்சு. நீங்க எல்லாருமே முட்டாளுங்க. வாழ்க்கையில பாஸ் ஆஃப் ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு டெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அப்புறம் பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு இருக்கிற கனவுகள், சில பழக்கங்கள், அந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்க. ககாஷி அட்டாகே. எனக்கு பிடிச்ச விஷயங்கள், அப்புறம் பிடிக்காத விஷயங்கள். அத பத்தி உங்ககிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. வரைக்கும் அவர் நம்ம கிட்ட பேரை மட்டும்தான் சொல்லிருக்காரு, வேற எதுவுமே சொல்லல. நான் தான் நாருட்டோ உசுமாகி. உலகத்திலேயே மிக சிறந்த ஹோக்காகே ஆகணும். அப்பதான் ஊர்ல இருக்கிறவங்க என்ன அவமதிக்காம எல்லாருமே என்ன மரியாதையா நடத்துவாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நான் தான் சக்குரா ஹருனோ. என்னோட பேரு சாஸ்கே உச்சியா. முக்கியமா ஒருத்தனை அழிப்பேன். இந்த சாஸ்கே என்ன பத்தி பேசலன்னு தான் நினைக்கிறேன். 66% நீங்க தோத்து போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. நீங்க தேர்வாக போறீங்களா இல்லையாங்கிறத நான் தான் இங்க முடிவு செய்வேன். நாருட்டோ, நீ உன்னை நம்பணும். நாளை காலையில வரும்போது யாரும் சாப்பிடாதீங்க. ஒருவேளை சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வாந்தி எடுத்துருவீங்க. காலை வணக்கம். முதல் நாள் பேச்சுக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்க? இந்த டைமரை மத்தியானம் வரைக்கும் செட் பண்ணிருக்கேன். என்கிட்ட இருக்கிற இந்த பெல்ஸை நீங்க எடுக்கணும். அதை மட்டும் செஞ்சா போதும். நாங்க 3 பேர் இருக்கோம். ஆனா உங்ககிட்ட 2 பெல் தானே இருக்கு. டிஸ்குவாலிஃபை ஆனவங்கள திரும்பவும் அகாடமிக்கு அனுப்பிடுவேன். ரொம்ப அவசரப்படாத, சரியா? நான் இன்னும் ஸ்டார்ட் சொல்லவே ஆரம்பிக்கல. கண்டிப்பா இவர் ஒரு ஜொனின் தான். ஸ்டார்ட். நிஞ்சாஸ்க்கு எப்பவுமே பதுங்கி இருந்து சரியா தாக்குறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம 2 பேரும் தனியாகி போக போறோம். தயாரா இருக்கீங்களா? எதுக்கு வெயிட் பண்ற? வந்து தாக்கு. எப்பவுமே எதிரியே உனக்கு பின்னாடி போக அனுமதிக்காத. நம்ம கிராமத்தோட ரகசிய பிங்கர் ஜூட்ஸு. 1000 வருஷத்துக்கான அழிவு இது. சரி, எங்க விட்ட? இந்த டெஸ்ட் இப்படி முடிய கூடாது. இது வரைக்கும் ஒருத்தரை கூட அவர் தேர்வை செய்யல. என்னுடைய கவனக்குறைவால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்க. வேற ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத நம்புங்க. பாஸ் ஆகாம அகாடமிக்குள்ள கால் வைக்க மாட்டேன். என்னுடைய பெஸ்டான ஜுட்சு ஷேடோ க்ளோன் அட்டாக்க நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்ப நான் கேள்விப்பட்ட எல்லாமே உண்மைதான் போல. அவனால ஷேடோ க்ளோன்ஸை உருவாக்க முடியுது. உன்னோட திறமைய பாராட்டுறேன். ஆனா உன்னால ரொம்ப நேரம் இதை வச்சு சமாளிக்க முடியாது. பின்னாடி வந்து என்ன பிடிச்சிட்டா? உங்களையும் அந்த பெல்லையும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த ககாஷி சென்சை நீயா தான் இருக்கணும். ஜூட்சுவை பயன்படுத்தி நீ என்ன மாதிரி உருமாறி இருக்க. கிடையாது. ஜூட்சுவை முதல்ல நிறுத்துங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஜூட்சுவை வச்சு உன்னை ஏமாத்திட்டாரு. எனது பெல்லா. இதுதான் என்னோட வாய்ப்பு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். சாஸ்கே சாகுரா நண்பர்களா இல்ல எதிரிகளா? உன்னை சும்மா விட மாட்டேன் நாருட்டோ. இனிமே நீதான் என்னுடைய முதல் எதிரி. ஏன் இப்ப வீரவசனம் எல்லாம் பேசுற? அதேதான், இன்னையில இருந்து நான் ஒரு நெஞ்சாவாயிட்டேன் பாரு. நான் தான் சக்குரா ஹருனோ. என் பயிற்சியை ஆரம்பிக்கணும். குட் மார்னிங் சாகுரா. குட் மார்னிங் ஈனோ. ஆனா நீ கிராஜுவேட் ஆவ நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நடந்ததை பத்தி பேச எனக்கு விருப்பமே இல்ல. ஓ அப்படியா? உன் கண்ணை திறந்து கொஞ்சம் பாரு ஷிகமாரு. எனக்கும் ஹெட்பேண்ட் கொடுத்துட்டாங்க. நாருட்டோ, நீ ஒரு வழியா கிராஜுவேட் ஆயிட்டியா? சந்தோஷமா இருக்கு. சாகுரா கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு. அவ என்ன பார்த்து சிரிக்கிறா. அப்படின்னா இந்த ஹெட்பேண்ட் எனக்கு அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் சாசுகே. இவங்களை என்ன பண்றது? ஏன் எல்லாரும் இவன் பின்னாடியே போறாங்க? எப்ப பார்த்தாலும் சாஸ்கே சாஸ்கேன்னு.
சரி, ஒரே டீம்ல 3 பேரா? இது என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஆபத்து. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சாஸ்கே டீம்ல மட்டும் நான் போயிடவே கூடாது. டீம் நம்பர் 7, நாருட்டோ உசுமாக்கி, சகுரா அருணோ, சாசுகே உச்சியா. முடிஞ்சது. அப்ப நாருட்டோ டீம்ல எனக்கு இடம் இல்லையா? நீ எப்படி அந்த டீம்ல சேர்ந்த? இதுதான் நிஞ்சாவா என்னோட முதல் வெற்றி. கிராஜுவேட் ஆனவங்கல்ல சாசுகேவோட ஸ்கோர் தான் அதிகமா இருந்தது. நாருட்டோ உன்னோட ஸ்கோர் தான் கம்மியா இருக்கு. பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸையும் ஒஸ்ட் ஸ்டூடண்ட்ஸையும் சேர்த்திருக்கோம். நாருட்டோ, எனக்கு உன்னை பிடிக்கல. நல்ல ஐடியா. நாருட்டோ, கவனக்குறைவா இருந்தது என்னோட தப்புதான். சும்மா விட மாட்டேன். ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் ஜூட்சுவா அவனால எப்படி ஷேடோ க்ளோன் ஜூட்சுவா மாத்த முடிஞ்சது? என்ன இது? இப்பன்னு பார்த்து வயிறு வலிக்கணுமா? ஆசைப்பட்டது நடக்கும்போதுதான் இப்படி ஆகணுமா? கஷ்டப்பட்டு சாஸ்கே மாதிரி உருமாறி சாக்குரா கூட பேசும்போதுதான் இப்படி நடக்கணுமா? தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? ஏன்னா நீ பேசுறது எனக்கு பிடிக்கல. சாஸ்கே, நீ எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படி இங்க வந்த? எஸ்கேப் ஜூட்சுவை பயன்படுத்தி தான். காலையில இருந்து என்ன வைத்து வழிபடாம டார்ச்சர் பண்ணுதே. இந்த பால் கெட்டு போய் ரொம்ப நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியாதனமா இதை குடிச்சாலும் நாள் முழுக்க பாத்ரூம்லயே இருக்க வேண்டியதாயிடும். நம்ம கிராமத்துக்கு கெட்ட பேரை கொண்டு வராத. நான் உன்னை கொன்னுடுவேன். அவன் பண்ண எல்லாத்துக்கும் அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் நல்லவன் இல்ல. சரி, புரிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம். கொஞ்சம் இருங்க. ஆனா அனுமதி இல்லாம எந்த ஒரு ஷினோபியும் கிராமத்துக்குள்ள நுழைய கூடாது. எங்களுக்கு அனுமதி இருக்கு. ஹிடன் சாண்ட் கேனன் காற்று கிராமத்துல இருந்து தான் வரும். நாங்க எங்க ஜூனியன் தேர்வுக்காக தான் வந்திருக்கோம். ஜூனியர் எக்ஸாம்ஸா? அப்படின்னா என்ன? ஐடென்டிஃபை yourself. Powerful new rivals. இரு, நீ யாருன்னு சொல்லிட்டு போ. என்னையா கேட்ட? அவனை கேட்டேன். என்னோட பேரு காரா, டெசர்ட்டை சேர்ந்தவன். நீ யாருன்னு சொல்லு. என்னோட பேரு சாஸ்கே உச்சியா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்னுடைய பேரையும் தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது சரி, கொனஹமாரு, என்ன பார்த்தா அந்த அளவுக்கு கூலா தெரியலையா? ஆமா, சாஸ்கேயோட ஒப்பிடும்போது நீங்க கொஞ்சம் டம்மி தான். நீ என்ன நினைக்கிற டோசு? எப்பவும் போல முக்காவாசி பேரு பொடி பசங்க தான். முதல்ல ஆரம்ப கெனின்ஸ பாத்துக்கிற எல்லாரும் முன்னாடி வாங்க. காஷி, கூரனாய், அப்புறம் ஆஷுமா. அவன் இல்லைன்னாலும் யாருக்காவது இந்த தேர்வுல கலந்துக்கிற தகுதி இருக்கு. சரி ககாஷி, நீங்க ஆரம்பிங்க. சாஸ்கே உச்சிஹா, நருட்டோ உசுமாக்கி, சாகுரா அருணோ, இவங்க 3 பேரையும் பரிந்துரை செய்யறேன். ஹினாட்டா ஹியூகா, கீபா இனசுகா, ஷீனோ அபுராமே, இவங்க 3 பேரையும் பரிந்துரைக்கிறேன். ஈனோ யமனாக்கா, ஷிகமாரு நாரா, ஜோஜி அகமிச்சி இல்ல நான் பரிந்துரைக்கிறேன். இப்போ அவங்க சொன்ன அந்த 9 மாணவர்களும் அகாடமியில என்னோட மாணவர்களா தான் இருக்காங்க. நான் அவங்களை கொல்ல போறேன்னு சொல்லல. ஆனா நீ ரொம்ப யோசிக்கிற இருக்கா. ரிலாக்ஸா இரு. என்னோட மாணவர்கள். எப்ப பாரு இதுதான். நம்மள வர சொல்லி ஒரு நேரம் சொல்றாரு. ஆனா அவர் மட்டும் தாமதமா வராரு. காலையில ஏந்திரிச்சு பல்லும் தேய்க்காம குளிக்காம இவருக்காக வேகமா ஓடி வந்தேன். ஏய், எல்லாருக்கும் காலை வணக்கம். போய் சொல்லாதீங்க. இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். சசி சென்சை, நீங்க கலக்கிட்டீங்க. எதுக்காக என் மேல ஏறி இப்படி சுத்திட்டு இருக்க? யா, புரிஞ்சது. ஜூனியர் எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகுது. சாஸ்கே கூடவும் வாய்ப்பு கிடைக்கும். ஆசைச்சிட்டேன்ல, யார் இங்க கிராண்ட் சாம்பியன்? நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணவே முடியாது போல. தலைவரே, எங்க கூட நிஞ்சா விளையாட்டு விளையாட வரீங்களா? கண்டிப்பா. மரியாதையோட இறக்கி விட்டுடு. ஒழுங்கா அவளை விட்டுடு, இல்லன்னா அவ்வளவுதான். ஹேய், சாஸ்கே, நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் சாகுரா. ஏய், உன்னதான் போதும், அங்கேயே நில்லு. மொபைல தூக்கிட்டு வந்து என்ன பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை விடுவேன். அந்த ஸ்க்ரோல் ஆஃப் சீலிங்கா? ஜூனியன் தேர்வுல நீ கலந்துக்க வேண்டாம்னு சொல்லதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுல உன்னை நானும் அதை நினைச்சுதான் பயந்துட்டு இருந்தேன். சாக விருப்பம் இல்லைன்னா இங்க இருந்து போயிடு. உன்னுடைய மிரட்டல் நல்லதான் இருக்கு. ஆனா நான் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? யாருமே இல்ல, 2 டம்மிங்க தான் இருக்கீங்க. அவ எங்க போனா?
உலகத்திலே மிக சிறந்த நெஞ்சா கூட இங்க பாதுகாப்பாக்கி இருக்கான். இந்த பக்கத்துல இருந்து வருவேன்னு யாருக்கும் தெரியாது. நாங்க வந்துட்டோம். வாங்க வாங்க, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அவன் சப்ஸ்டிடியூஷன் ஜிட்ஸுவ பயன்படுத்திட்டான். அவன் கதை முடிஞ்சது. நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. ஆரம்பத்துல நீ கேன் ஜூட்சுவ பயன்படுத்தினத நான் கவனிச்சிட்டேன். நீ ஓடி போட நிஞ்சாவோட இல்யூஷன் தானே. சரி, என்னாச்சு? நல்லா சண்டை போடுறாங்க. சரியா சொன்ன ககாஷி, எல்லாருமே ரெடியா தான் இருக்காங்க. கேள்விப்பட்டியா? தேர்வுக்கு வரப்போறவங்க பொடி பசங்களா? அதான் யோசிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் பிரச்சனை அவங்களுக்கு தான். எங்களை தாண்டியே போக முடியல. உங்களுக்கு ஜொனியின் தேர்வு தேவைப்படுதா? அதுக்கு முன்னாடி முதல்ல கென்ஜூட்சுவை எடுத்துருங்க. அப்ப நீ கென்ஜூட்சுவை கவனிச்சிட்டியா? நாம இருக்கிறது 2வது மாடிதான். ஆமா, ஹே, நம்ம திட்டத்தை மறந்துட்டியா என்ன? நீ என்னோட ஃப்ரெண்டா இருப்பியா? கண்டிப்பா முடியாது. ஏன் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சாஸ்கே கிட்டக்கே போறாங்க? ஏன் யாருமே என் பேரை கேட்க மாட்டேங்கிறாங்க? இந்த வருஷத்தோட தேர்வு ரொம்ப அட்டகாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தான். திறமையே இல்லாத நிறைய பேரை நாம இப்ப இங்கிருந்து வெளியேற்றி இருக்கோம். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. The 10th question, all or nothing. இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் சில பல விதிமுறைகளை நான் சொல்லியே ஆகணும். இதுதான் ரூல் நம்பர் 1. யாருக்கெல்லாம் இந்த கடைசி கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லையோ அவங்க எல்லாம் நிராகரிக்கலாம். உங்களோட முடிவுதான் கடைசி. நீங்க பதில் சொல்ல விருப்பப்படலன்னா 9 கேள்விக்கு நீங்க சரியான பதில் கொடுத்திருந்தால் உங்களோட ஸ்கோர் 0. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபெயில் ஆயிருவீங்க. பதில் சொல்ல முடிவெடுத்து தப்பான பதில கொடுத்தீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆகுறது மட்டும் இல்லாம இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில நீங்க இந்த ஜூனியர் எக்ஸாம் எழுதவே முடியாது. இது ரொம்ப அநியாயம். நான் இதை ஒத்துக்க மாட்டேன். இப்படி ஒரு ரூல் நான் கேள்விப்பட்டதே இல்ல. இங்க இருக்கிற நிறைய பேர் இந்த டெஸ்ட் நிறைய தடவை அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஹே உனதான், போகாத நில்ல. உன்னோட பேர் என்ன? உனக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு. இந்த வருஷ தேர்வு கண்டிப்பா ஜாலியா தான் இருக்க போகுது. அட்டகாசம் நமக்கு தான், அவங்களுக்கு இல்ல. சாஸ்கே உச்சிஹாக்ல சேர்ந்தவன். போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். எனக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு ஒரு வேலை இருக்கு. எனக்கு சண்டை போடணும். அதுவும் இங்க இப்பவே. Tuning challenge, Broccoli versus Sasuke. நீயே ஒத்துக்கோ. உன்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு என்னெல்லாம் தோக்கடிக்கவே முடியாது. அதை ஜோட்ஸுவை பயன்படுத்தியே ஆகணும். நீ பாடிக்க. நான் இன்னும் வேகமா செயல்படுறேன். இப்படித்த போறது ஷரிங்கானா? என்ன? அடுத்தவன் என்ன செய்ய போறான்? உன்னோட கதை முடிஞ்சது. உன்னோட கதை முடிஞ்சது. அப்படின்னா சரி, வெளியே வாங்க. காய் சென்சே. என்ன விசேஷம்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் டக்கரா இருக்கேன். உன்னோட தண்டனைக்கான நேரம் இல்ல சென்சே, என்ன மன்னிச்சிருங்க. இதுவரை நான் ஒரு 50 இடம் ஜெயிச்சிருக்கேன், 49 தடவை தோத்திருக்கேன். அவனை விட எல்லாத்தையும் ஒண்ணு அதிகம். என்ன அற்புதமா இருக்கு. கண்டிப்பா இவர் ககாஷியை விட சிறந்தவர் தான். உண்மை என்னன்னா உச்சியா கிளான சேர்ந்தவங்க அவ்வளவு பெரிய பருப்பு கிடையாது. நாம கிளம்பலாம். நருட்டோ